ஹாய், ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம 3x3 மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, அதே 2x2 மேட்ரிக்ஸ்க்கும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கெய்லி ஹாமில்டன் தியரத்துல எப்படி யூஸ் ஆக போகுது அப்படி அதை பேஸ்டா சில ப்ராப்ளம் அதை பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப இங்க நான் நோட்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த நோட்ல ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு. நம்மளுக்கு தெரியும் இது ரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இதை நம்ம காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் ரோ இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம், இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் நம்ம படிச்சிருக்கனால நம்மளுக்கு வேணும்னா தெரியும் நம்மளுக்கு. இப்போ இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு மாடுலஸ் a மைனஸ் லாம்டா i இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நம்ம அது இல்லாம அனதர் வே நம்ம பாத்தீங்க அப்படின்னா இப்போ டைரக்டா நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வச்சு கொண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தட் இஸ், அதாவது இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி புள்ளி ஐ போட்டு இப்படி புள்ளி வச்சு இப்படி பண்ணோம்னா தட் இஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுக்கு 3x3 மேட்ரிக்ஸ்னால, அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ நம்மளுக்கு 3x3 மேட்ரிக்ஸா இருக்கிறதுனால இதுக்கு பவர் லாம்டா கியூப் வருது, அடுத்த பவர் லாம்டா ஸ்கொயர்டு வந்துருது, அடுத்த பவர் 1, அதுக்கப்புறம் லாம்டா பவர் 0. லாம்டா பவர் 0 நம்மளுக்கு ஆல்ரெடி 1 நம்மளுக்கு தெரியும், அதனால லாம்டா பவர் 0 நம்ம மென்ஷன் பண்ணல. சரிங்களா? இப்ப இதே இப்ப நம்ம கேட்ட ஈக்குவேஷன் ஃபைனலா நம்ம இப்படி எழுதிடலாம். நம்ம இப்படி எழுதுறதுக்கு இதுல லாம்டா கியூப், லாம்டா ஸ்கொயர்டு, லாம்டா அப்படின்றது நம்மளுக்கு ஓகே. பட் இதுல வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் S1, S2, S3 அப்படின்றது தெரியணும். அப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப இதுல ஹியர் வாட் இஸ் மீன் பை S1, S2, S3. அப்ப S1, S2, S3 எதை குறிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அது பார்க்கறதுக்கு முன்னாடி S1 அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ்ல A1, A2, A11, A22, A33 இது மூணுத்தையும் ஆட் பண்றோம் பாத்தீங்களா 3x3 மேட்ரிக்ஸ்ல, அந்த வேல்யூ தான் என்ன சொல்றாங்க S1. தட் இஸ் கால்டு மெயின் டயகனல். இது என்னன்னு சொல்லலாம், நம்ம ஒரு மெயின் டயகனல் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க, மெயின் டயகனல். சரிங்களா? மெயின் டயகனல் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. அதாவது இப்ப S2 என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ல S2 என்ன அப்படின்னா A11. இப்ப A11 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப A11 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்ப A11 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இதுவும் இந்த ரோவும் இந்த காலம் அடிபட்டுரும். மிச்சம் இருக்க இந்த டேம் இருக்கா, இந்த டேம் என்ன செஞ்சிடலாம், நம்ம இந்த இடத்துல போடலாம். அதே மாதிரி A22 எடுத்தோம்னா இந்த ரோவும் இந்த காலம் அடிபட்டுருச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட் A11, A13, A31, A33 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதே ஃபைனலா இப்ப இந்த எலமெண்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த எலமெண்ட் எடுக்கும் போது இந்த ரோவும் இந்த இது நம்மளுக்கு இந்த காலமும் இந்த ரோவும் போயிருமா. அப்ப பேலன்ஸ் இருக்கிற இது என்ன செஞ்சிடலாம், இப்ப எழுதிடலாம். இதுக்கு டிட்டர்மினன்ட் போடணும். இதுக்கு என்ன போடணும், டிட்டர்மினன்ட் போடணும். இப்ப சம் ஆஃப் த மைனர்ஸ் ஆஃப் த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். அடுத்த S3. அடுத்து நம்ம என்ன செய்யறோம், S3. இப்ப S3க்கு வரும்போது டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் A. நம்மளுக்கு A1ஓட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் A1. இந்த A1ஓட என்ன செஞ்சிடறோம், டோட்டல் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடறோம். அப்ப நம்மளுக்கு தேவையான லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர்டு பிளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0ல S1ஓட வேல்யூ, S2ஓட வேல்யூ, S3ஓட வேல்யூ இது மூணுத்தையும் இங்க கொடுத்திருக்கு கீழே இருக்கிற இதை பயன்படுத்தி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த சிமிலர் வே
இந்த சிமிலரையே நம்ம என்ன செஞ்சிடலாம் 2 into 2 மேட்ரிக்ஸ்க்கு பயன்படுத்திடலாம். இப்போ let A equal to A11 A12 A21 A22 இது வந்து 2 into 2 மேட்ரிக்ஸ். இது வந்து என்னதுங்க 2 into 2 மேட்ரிக்ஸ். இதுக்கு கேட்டகரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம ஃபைனலா நம்ம எப்படி போட்டுக்கலாம், நம்ம இந்த மாதிரி அனதர் எழுதிக்கலாம் லாம்டா ஸ்கொயர். ஏன்னா இது 2 into 2 மேட்ரிக்ஸ்னால பவர் வந்து 2ல இருக்கு, இங்க பவர் 1, இங்க 0, லாம்டா பவர் 0 1 வந்துரும். அப்ப லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா பிளஸ் S2 ஈக்குவல் டு 0. நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணோம், இந்த சிம்பிள் ஆல்டர்னேட்டிவ் வருது பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அதே மாதிரி தான் மேல நீங்க பாத்தீங்கன்னாலும் மேலேயும் வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்மளுக்கு வரும். அப்ப இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் அப்படின்றது நமக்கு தெரியும். பவர் குறைஞ்சிட்டே வரும். S1 S2 ஆட் ஆகிட்டே போகும். எத்தனை மேட்ரிக்ஸ் வந்து 2 into 2 பொறுத்து 3 into 3 பொறுத்து 4 into பொறுத்து நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்ப இதுல எப்படி வந்து நம்மளுக்கு S1 S2 கண்டுபிடிக்குது அப்படின்னா அதே தான். S1க்கு வந்து A111 plus A22 மெயின் டயகனல் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு S2 அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து கெய்லி ஹாமில்டன் தியரம். கெய்லி ஹாமில்டன் தியரம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப கெய்லி ஹாமில்டன் கெய்லி ஹாமில்டன் தியரம். இப்ப கெய்லி ஹாமில்டன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இப்போ நம்ம மேல பார்த்தோம்ல 2 into 2 3 into 3 இதெல்லாம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து satisfies its own characteristic equation. இது நம்ம சம்டைம்ஸ்ல 2 மார்க்லோட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் satisfies its own characteristic equation அப்படின்றத நம்மளுக்கு சொல்றாங்க. இப்போ ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து பயன்படுத்த போறோம். அப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னது மாடுலஸ் A மைனஸ் லாம்டா I is equal to 0. அதாவது இது அனதர் வே, இதுதான் நம்ம கேரக்டரிஸ்டிக் சொல்லுவோம். இதே 3 into 3 இருந்தா ஒரு ஃபார்மேட்ல வரும், 2 into 2 இருந்தா நம்மளுக்கு இன்னொரு ஃபார்மேட்ல நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸையே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா அது தட் இஸ் கால்ட் கெய்லி ஹாமில்டன் தியரம். இப்ப அது எப்படி பண்ண போகுது அப்படின்றத நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இப்போ முதல்ல வந்து ஒரு 2 into 2 மேட்ரிக்ஸை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் so that the matrix 1 minus 2 இது வந்து ஒரு 2 into 2 matrix satisfies its own characteristic. Let A equal to A எழுதிக்கிறோம். The characteristic equation of the given matrix equal to minus A minus lambda equal to 0 நம்ம எழுதிக்கிறோம். இந்த நம்மளுக்கு 2 into 2 மேட்ரிக்ஸா இருந்தா இந்த ஈக்குவேஷனை மேல நம்ம அதை எப்பவுமே 3 into 3 இருந்தா நம்ம அதை எழுதிடணும். 2 into 2 இருந்தா மேல கொடுத்துருக்க அந்த 3 into 3 கொடுத்தா lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 is equal to 0 பயன்படுத்திடணும். இது 2 into 2 மேட்ரிக்ஸா இருந்தா lambda square minus S1 lambda plus S2 equal to 0 அப்படின்னு நம்ம பயன்படுத்திடணும். அப்ப இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பயன்படுத்திட்டு இதுல S1 S2 கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க 2 into 2 மேட்ரிக்ஸ். இப்போ இந்த 2 into 2 மேட்ரிக்ஸ்ல S1 S2 என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ S1ன்றது என்னது சம் ஆஃப் த மெயின் டயகனல். அவ்வளவுதான், ரெண்டுத்தையும் சம் பண்ணுங்க ஈக்குவல் டு 2 முடிஞ்சு போச்சு. S2ன்றது என்னது இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A. இதுக்கு டிட்டர்மினன்ட் என்னது பிளஸ் முதல்ல டிட்டர்மினன்ட் இந்த பாருங்க டிட்டர்மினன்ட் போட்டா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். அப்புறம் ஃபார்முலா மைனஸ் ஆட்டோமேட்டிக் வரும். மைனஸ் அதாவது 1 into 1 மைனஸ் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 1 plus 4 is equal to நம்மளுக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். அப்ப S1 வந்து நம்மளுக்கு 2, அப்ப S2 வந்து நம்மளுக்கு 5. இதை கொண்டு போய் நம்ம என்ன செய்யறோம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அந்த S1 S2 இருந்துச்சு பாத்தீங்களா, இதுல நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா லாம்டா ஸ்கொயர்ட் S1 ஓட வேல்யூ வந்து 2 minus 2 லாம்டா plus 5 equal to 0. இப்ப இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. அப்ப எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் satisfies own characteristic equation. இப்ப characteristic equation find out பண்ணிட்டோம். இப்ப இது வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். அப்படி பண்ண என்ன அர்த்தம்னா இப்ப இந்த ஏன்ற இடத்துல இந்த மேட்ரிக்ஸ் நம்ம வந்து கொடுக்கும்போது இந்த ஈக்குவேஷன் இந்த கண்டுபிடிச்ச கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வச்சு ஏன்ற இடத்துல இந்த எல்லா வேல்யூம் அதாவது ஏனா ஏ ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்றது ஏ ஸ்கொயர்ட்னா ஏ மைனஸ் 2 ஏனா மைனஸ் 2 இன்ட்டு எவ்வளவு மல்டிப்ளை பண்றது பிளஸ் 5 இன்ட்டு ஐடென்டிட்டி பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைச்சிருச்சு அப்படின்னா இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றது அர்த்தம். இப்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
போட்டோம். இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கு? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் lambda squared minus 2 lambda plus 5 is equal to 0 இருக்கு. அப்ப என்ன செஞ்சேன்? இந்த lambda க்கு ரீப்ளேஸ் a போட்டுறேன். minus 2a a squared minus 2a plus 5 பலா நம்ம எப்பவுமே இங்க 5.1 equal to 5 எடுத்தோம்னா நம்ம ஒன்னுக்கு பிறகு நம்ம செஞ்சோம் நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸ் நம்ம போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 0 அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். ஓகே ரைட்டா? இப்போ இங்க ஒன்னு இருக்குது அர்த்தம். அப்போ to prove a squared minus 2a plus 5i equal to நம்மளுக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. இப்போ a squared என்னது? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா இந்த டைம் கண்டுபிடிங்க. அப்புறம் இந்த டைம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைச்சிச்சுன்னா இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர்டு ஏன்ற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும் 1 minus 2 2 1. இப்போ ஏ ஸ்கொயர்ன்ற ஏ ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்றோம். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும் சொல்றேன், நீங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 minus 2 2 மல்டிப்ளை பண்ணும்போது 4. அப்போ 1 minus 4. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்போ 1 minus 2 minus 2 அப்புறம் minus 2 into 1 minus 2. இப்போ அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 into இங்க ஃபர்ஸ்ட் இப்படி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ 2 into 1 2 plus plus 1 into 2 2. அடுத்து 2 into minus 2 minus 4 plus 1 into 1. ஏன் பிளஸ் வருதுன்னா ரெண்டு பிளஸ் சிம்பிள் இருக்கும், பிளஸ் வருது. மைனஸ் இருந்தால் சப்போஸ் இங்கே மைனஸ் வந்துருக்கும். சரிங்களா? அப்போ 1 minus 4 equal to minus 3 minus 2 into minus 2 minus 4 2 plus 2 is equal to 4 4 plus 4 இங்கே minus 4 plus 1 is equal to minus 3. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு a ஸ்கொயர்டு கிடைச்சிருச்சு. இப்போ a ஸ்கொயர்டு இப்போ இந்த ஈக்குவேஷன் கொண்டு போய் நம்ம பிரதிட்டு பார்ப்போம். நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க a ஸ்கொயர்டு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். a ஸ்கொயர்டு minus 2 a வந்து நம்மளுக்கு 1 minus 2 2 1 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பிளஸ் 5 ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து 1 0 2 into 2 இருந்தா நம்மளுக்கு எப்படி ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 1 0 0 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது 3 into 3 மேட்ரிக்ஸா இருந்தா 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்ற ஐடென்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ இதில் 2 into 2 மேட்ரிக்ஸ்னா இந்த மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ 5 into 1 0 0 1. அப்போ -3 -4 4 -3 இதை மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாத்தையும் பிளஸ் ஆக்கிடுங்க. உங்களுக்கு ஈஸியா டேம் வைஸ் பிளஸ் பண்ண ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. -2 மைனஸ் மல்டிப்ளை பண்ணும் பிளஸ் 2 into 2 4. அப்போ இதே மாதிரி -4 இங்கே -2 பிளஸ் 5 மல்டிப்ளை பண்ணும்போது 5 5 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0 5 into 0 0 5 into 1 equal to 5. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேம் இந்த டேம் இந்த டேம் இது மூணுத்தையும் என்ன பண்ணணும் பிளஸ் பண்ணணும். இது மூணுத்தையும் என்ன பண்ணணும் நம்ம பிளஸ் நம்ம பண்ண போறோம். அப்போ -3 -2 5. அதே செகண்ட் டேம் பண்ணும்போது இந்த டேம் இந்த டேம் இந்த டேம் பண்ண -4 plus 4 equal to 0. அப்போ 4 minus 4 equal to 0 -3 -2 இந்த சிமிலர் வேலை பண்ணோம்னா அது கிடைக்குது. அப்போ therefore இப்போ -3 -2 -5 இங்க +5 இங்க வந்து -4 plus 4 இருக்கு. இப்போ 4 minus 4 இருக்கு. அப்போ இங்க வந்து என்ன இருக்கு -5 plus 5. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது 0 இதுவும் 0 இதுவும் 0 இதுவும் 0. அப்போ டோட்டல் 0 கிடைச்சிருச்சு அப்படின்னா ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸை கொண்டு போய் கிடைச்சிருக்க அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருச்சு அப்படின்னா இது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணி எடுத்தோம், அந்த கிவன் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை இஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். தட் இஸ் கெய்லி ஹாமில்டன் தியரத்தை வந்து இது என்ன செய்யுது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றது மீனிங். ஓகேவா? இது 2 into மேட்ரிக்ஸ். இப்போ சிமிலரா என்ன செய்யறோம் நம்ம 3 into 3 மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இப்போ ஒன்று பார்ப்போம் பாருங்க. வெரிஃபை கெய்லி ஹாமில்டன் தியரம். வெரிஃபை கெய்லி ஹாமில்டன் தியரம் ஃபார் த மேட்ரிக்ஸ் A கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ எப்பவும் போலதான் நம்ம இப்போ முதல் தொட்டி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா A லாம்டாக்கு பதிலா ரீப்ளேஸ் A போட்டுருங்க. அப்புறம் வந்து என்ன செஞ்சிருங்க A அப்ப நம்மளுக்கு ஈக்குவல் டு தேர்ட் பாயிண்ட் நம்ம வி கெட்
ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா இப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இப்போ பாருங்க அப்படியே நம்ம சொல்லிட்டே வரோம் பாருங்க. கேட்டகரி சும்மால சார் இப்போ வந்து 3 into 3 மேட்ரிக்ஸ்னா lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இதான் வந்து 3 into 3 நம்மளுக்கு மேட்ரிக்ஸ். வேர் S1 equal to S1 அது இப்போ நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ மேட்ரிக்ஸ் பாருங்க, இதான் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல மெயின் டயகனல் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெயின் டயகனல் எலிமெண்ட், அப்புறம் மெயின் டயகனல் எலிமெண்ட்டுக்கு மைனர். அப்ப 1 plus 1 plus 1 equal to 3. அடுத்து என்ன செஞ்சிடணும், மெயின் டயகனல் எலிமெண்ட்டுக்கு வந்து நம்ம மைனர் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். இப்போ இதை எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும், அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட்டை எடுக்கணும், மெயின் டயகனல் எலமெண்ட்டா நம்ம கொண்டு வரணும். இதை சூஸ் பண்ணும்போது 1 3 1 1 இது கிடைச்சிடும் இந்த இடத்துல S2ல. அடுத்த இதை எடுக்கும்போது லாஸ்ட் இதை எடுக்கும்போது இந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதை இங்க எழுதிடுவாங்க. இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் பார்க்கணும். டிட்டர்மினன்ட் பார்த்தோம்னா 1 into 1 1 minus into minus plus 1 ஃபார்முலா மைனஸ் இருக்கும், 1 minus 1. அப்போ 1 minus 3 1 into 1 அடுத்து என்ன வந்துடலாம் 2 minus 2 into 0 0 minus 0. இதை சிம்பிள் பண்ணோம்னா 1 minus 1 0, இது 1 minus 3 equal to minus 2, இது 1. அப்போ minus 2 1 போச்சுன்னா minus 1. இது S2. அப்போ S1 ஓட வேல்யூ 3, S2 ஓட வேல்யூ -1. S3 ஓட டிட்டர்மினன்ட் ஆஃப் இது டிட்டர்மினன்ட் போடலாம். டிட்டர்மினன்ட் என்ன கண்டுபிடிப்போம், இந்த 1 எடுத்துக்குவோம், முதல் எடுத்துட்டு 3 சிம்பிள் பிளஸ் அப்புறம் மைனஸ் அப்புறம் பிளஸ் 3 சிம்பிள் எடுத்துக்குவோம். 1 எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதை மல்டிப்ளை பண்ணா 1 அப்புறம் மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 இது வந்துடும். அடுத்த மைனஸ் 0 0 எடுத்தா நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைச்சிடும், இருந்தாலும் பண்ணி பாருங்க. இப்போ 0 மைனஸ் 0 எடுத்தோம்னா இது வந்து 2 into 1 அடுத்த மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்புறம் லாஸ்ட் டேர்ம் டிட்டர்மினன்ட்ன்றது மேல இருக்க ஒரே ஒரு ரோவை மட்டுக்கும் நம்ம பார்க்கணும், அதாவது ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்றது. இதே மெயின் டயகனல் எலமெண்ட் அப்படின்னா இந்த டயகனல்ல இருக்க எலமெண்ட்டுக்கு மைனர் மட்டும் பார்க்கணும், சைனை பத்தி எல்லாம் பார்க்க கூடாது, மைனரை மட்டும் பார்க்கணும். இதுதான் வித்தியாசம். இது ரெண்டு இது இந்த மேல உள்ளதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு அதுதான். ஓகே ரைட். இப்ப நெக்ஸ்ட் வந்து இப்ப இது கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு 0, இதுக்கு வந்து 0ல மல்டிப்ளை பண்ணா இது 0 தான் வரும். 3 minus 3, அப்ப 3 minus 3 equal to 9. அப்ப நம்மளுக்கு S3 என்ன கிடைக்குதுங்க, -9. இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த கேரக்டரிஸ்டிக் வந்து அந்த கொடுத்துருக்க ஏன்ற மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இல்லாட்டா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்ப இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு லாம்டா கியூப், நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர்டு, அடுத்த பிளஸ் ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் வரணும், பிளஸ் மைனஸ் பிளஸ் S2 லாம்டா, அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் பிளஸ் S2 லாம்டா, அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் S3 ஈக்குவல் டு 0 அப்படின்றது. இதான் வந்து 3 into 3 மேட்ரிக்ஸான கேரக்டரிஸ்டிக். லாம்டா கியூப் இருக்கு, மைனஸ் S1 இருக்கா, மைனஸ் S1 போல மைனஸ் ஃபார்முலா இருக்கு 3 இருக்கு, அப்ப மைனஸ் 3 லாம்டா ஸ்கொயர்டு பிளஸ் ஏற்கனவே மைனஸ் இருக்குன்னா அப்ப மைனஸ் அப்ப இதுக்கு வந்து -1 into லாம்டா நம்மளுக்கு லாம்டா என்ன கிடைச்சிரும் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் லாம்டா அப்படின்னு கிடைச்சிரும். அப்ப இங்க -9 நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் நம்மளுக்கு பிளஸ், ஏன்னா ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்டு பிளஸ் 9. அப்ப லாம்டா கியூப் மைனஸ் 3 லாம்டா ஸ்கொயர் மைனஸ் லாம்டா பிளஸ் 9 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா லாம்டாக்கு பதிலா ஏ அப்படின்னு மாத்தணும். மேல சொன்ன மாதிரி லாம்டாக்கு பதிலா ரீப்ளேஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். லாம்டா ரீப்ளேஸ் ஏ, லாம்டாக்கு பதிலா நம்ம என்ன செய்ய போறோம் சார், ரீப்ளேஸ் ஏ நம்ம பயன்படுத்த போறோம். இப்போ ரீப்ளேஸ் ஏ பயன்படுத்தணும் அப்படின்னா therefore இந்த ஈக்குவேஷன் a cube minus 3a squared minus a plus 9 into 1 1க்கு பதிலா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் equal to 0. இப்ப கொடுத்திருக்க ஏன்ற மேட்ரிக்ஸ் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும், அந்த ஆன்சர் தான் இது. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியணும், அந்த ஆன்சர் தான் வந்து இந்த ஆன்சர். நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியணும், அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். தேர்ட் ரோ தேர்ட் காலம் அப்படின்னா இந்த இடத்துல வரும்னு அர்த்தம்.
இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம்னா இந்த இடத்துல வருது அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். செகண்ட் ரோ தேர்ட் காலம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த இது போடணும் அப்படி அந்த கரெக்டாக அந்த கரஸ்பாண்டிங் ரோ காலம் நம்மளுக்கு தெரியணும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது. அதனால வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபார்வர்ட் பண்ணி போயிடலாம். இப்போ அதே மாதிரி ஏ கியூப் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அதே மாதிரி ஏ கியூப் ஏ ஸ்கொயர் வந்து 4 - 3 6 3 2 4 0 - 2 5 நம்மளுக்கு தெரியும். ஏன்ற மேட்ரிக்ஸ் இது. சரிங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஏ கியூப் கிடைச்சிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னும் நான் ஒரு வாட்டி இந்த இடத்துல சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னா 4 1s are 4 -3 × 2 -6 + 6 அதான் இந்த இடத்துல வந்துடும். அடுத்த 4 × 0 0 -3 × 1 -3 அடுத்த 6 × -1 -6 இந்த இடத்துல வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்டா நம்மளுக்கு வந்து நம்ம இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இப்படி பண்ணும்போது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதுல -6 + 6 கேன்சல் ஆயிரும், 4 மட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணோம்னா இங்க 4 -9 21 11 -2 11 1 -7 7 அப்ப இந்த ஏ கியூப் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஏற்கனவே ஏ ஸ்கொயர் -3a² நம்ம ஏ ஸ்கொயர் இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இது ஏ ஸ்கொயர்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இது ஏ ஸ்கொயர்டு இங்கே இருக்கு, ஏ கியூப் நம்மளுக்கு இங்கே இருக்கு, ஏன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ இதை கொண்டு போய் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். அப்ப ஏ கியூப் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ கியூப் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்ன்ற மேட்ரிக்ஸ் -3 ஏ ஸ்கொயர்டுன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். மேல இருந்தா பாருங்க ஏ ஸ்கொயர்டுன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அடுத்த இது ஏ. இப்ப பிளஸ் 9 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது நான் முன்னாடி சொன்ன 3 மேட்ரிக்ஸ். இப்போ ஒவ்வொரு ரோவா நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு எலமெண்ட் மட்டும் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 4 சரிங்களா, -3 × 4 அப்ப -12. அடுத்த நெக்ஸ்ட் இங்க மைனஸ் இருக்கு, அப்ப -1 -1 பிளஸ் 9 × 1 பிளஸ் 9 பிளஸ் 9 அதாவது 4 -12 -1 பிளஸ் 9 இப்படி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? அப்ப இதுல பாருங்க -13 9 + 4 + 13 அப்ப 13 - 13 = 0. இதுதான் இந்த டேம். இதே மாதிரி ஒவ்வொரு டேம் எந்த டேம் எடுத்துக்கலாம். நம்ம எந்த டேம் இப்போ சப்போஸ் இந்த டேம் நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டேம் இப்போ இந்த டேம் கூட எடுத்துக்கோ, இந்த ரெண்டாவது டேம் எடுத்துக்கோ. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு -2. அப்ப அதே மாதிரி செகண்ட் டேம் 3, அதனால ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். -3 × 2 -6. அதே மாதிரி இங்க மைனஸ் சிம்பிளோட நம்ம போடணும். -1 இந்த இடத்துல +9. இப்ப பாருங்க -2 -6 -6 -1 -9 +9 = 0. இப்ப இந்த மாதிரி எந்த மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் லாஸ்ட்ல 0 கிடைக்கும். இப்படி நமக்கு 3 × 3 மேட்ரிக்ஸ் நமக்கு 0 அப்படின்னு கிடைச்சிச்சு அப்படின்னா that is Cayley-Hamilton theorem is proved. இப்ப இதுல இது மட்டும் கொடுக்கல. இப்ப இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒன்னு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து லாம்டா ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், 0 அடிச்சு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆல்சோ ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இதுல ஏ இன்வெர்ஸ்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் கேட்பாங்க, அல்லது A⁴ கூட நம்மளுக்கு கேட்பாங்க. இப்ப ஏ இன்வெர்ஸ்னா நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக் இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ இன்வெர்ஸ் ஏன் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஐடென்டிட்டி வரும்போது ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்றோம்னா நம்மளுக்கு ஐடென்டிட்டியோட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸே கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு தேவையான ஏ இன்வெர்ஸை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மற்ற எல்லா எலமெண்ட்டையும் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணி ஃபைனலா ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ மல்டிப்ளை ஏ இன்வெர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஏ இன்வெர்ஸ் ஏ கியூப் -3a inverse a squared minus a inverse 9a inverse identity a inverse into 0. ஓகே, இப்போ இது 0 மேட்ரிக்ஸ் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வாங்க, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா a ஸ்கொயர்ட் ஆயிரும். இந்த இடம் வந்து பவர் a பேஸ் காமனா இருந்துச்சுன்னா a -1 + 2 = a⁴ 1 அப்படின்னு கிடைச்சிரும். தட் இஸ் a அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்ப இந்த a கிடைச்சிரும். a இன்வெர்ஸ் a வந்து ஐடென்டிட்டி பிளஸ் 9a இன்வெர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப இந்த 9a இன்வெர்ஸ் மட்டும் வச்சுட்டு இது ரைட் ஹேண்ட் சைடுல போகும்போது
பிளஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டா மாறிடுது, மைனஸ் 3a பிளஸ் 3a மாறிடுது, மைனஸ் a பிளஸ் ஐயா மாறிடுது. அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இது கீழே போட்டோம்னா ஹோல் 9 வரும். இந்த 1/9 நம்ம காமனா எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஐடென்டி மேட்ரிக்ஸ் பிளஸ் 3a மைனஸ் ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம வச்சுக்க போறோம். அப்போ அதை தான் கொண்டு வந்துடும். இப்போ நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியும், 3 தெரியும், ஏன்றது என்னன்னு தெரியும், மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்றது என்ன தெரியும். டேம் வைஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா ஏ இன்வர்ஸ் கிடைச்சிரும். இப்போ இங்க 1/9 இருக்கா, இப்போ டேம் வைஸ் ஆட் பண்ணோம்னா 1 3 into 1 1 plus 3 minus 4. அப்புறம் நமக்கு என்ன கிடைச்சது, பிளஸ் 4 0 கிடைச்சிடும். இந்த எலமெண்ட் வந்து இப்போ இந்த எலமெண்ட் சப்போஸ் இந்த எலமெண்ட் தேவை அப்படின்னா 0 0 3 into இந்த எலமெண்ட், அதாவது ஆட் பண்ணும்போது நம்ம வந்து எலமெண்ட் வைஸ் ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணும்போது எலமெண்ட் வைஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அதைப்படி நமக்கு எலமெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா. இப்போ அதே வந்து ஆப்ரேஷன்ஸ், அதாவது பேர் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த ஆப்ரேஷன் படி நம்மளுக்கு பயன்படுத்தணும். இப்போ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா -3, இப்போ இதே இங்கே வரும்போது -4, அப்போ therefore -7. இப்போ பாருங்க இந்த எலமெண்ட் எடுத்தனா இங்க இந்த எலமெண்ட் இது பண்ணா இந்த எலமெண்ட் பண்ணா அப்போ இந்த எலமெண்டோட வேல்யூ -7 வந்துருச்சு பாருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு கெய்லி ஹாமில்டன் தியரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்றது பண்ணிது, ஏ இன்வெர்ஸை ஃபைண்ட் பண்ணுது. இப்போ சப்போஸ் ஏ பவர் 4 கேட்டா என்ன பண்றது, இப்போ இந்த ப்ராப்ளத்துல பாருங்க, இந்த ப்ராப்ளத்துல வெரிஃபை கெய்லி ஹாமில்டன் தியரம் ஃபைண்ட் போட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிருவாங்க, ஃபர்ஸ்ட் எப்பவும் போல 3 into 3 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். S1 S2 S3 மேல இருக்கிறத நீங்க பயன்படுத்தி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதனாலதான் இந்த ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா கட்டுறேன். ஏ இன்வெர்ஸ் நீங்க போட்டுருவீங்க, ஆனா ஏ பவர் 4 ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அப்படின்னா அதை எப்படி போறது அப்படின்றதையும் நான் இங்க சொல்லிடுறேன். நம்ம இது வரைக்கும் எல்லாமே அதே தான், எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணி லாஸ்ட்ல பாருங்க இந்த இடத்துல 0 வந்துருச்சு. இதுல ஏ இன்வெர்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ ஏ பவர் 4 மட்டும் நான் சொல்றேன். இப்போ ஏ பவர் 4 அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா, சாரி மேல இருக்கு பாருங்க, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இங்க இருக்கு பாருங்க. இந்த a³ - 6a² + 8a - 3a = 0 கிடைச்சிச்சுங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷன் இங்க எழுதிக்குவோம். எழுதிக்கிட்டு a³ மட்டும் வச்சு மற்ற எல்லாத்தையும் இட்டு கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு ஏவை மல்டிப்ளை பண்ணா a பவர் 4 கிடைச்சிடும் நம்மளுக்கு லெஃப்ட் சைடு. சரிங்களா. அப்ப ஏவை மல்டிப்ளை பண்ணும்போது a பவர் கியூப் இன்டு a பவர் 4 6 into a² into a³ minus 8 into a² plus 3a. அப்ப 6 into a³ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருப்போம், அதை நம்ம எழுதிக்கலாம். a² எழுதிக்கலாம். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து 174 - 56 - 6 அப்ப -50, அதாவது 174 minus 56 minus 56 plus 6 அப்படின்னு இருக்கு. அப்போ 174 minus 50 அப்படின்றது நம்மளுக்கு இருக்குது. அப்போ therefore 174 minus 50 போச்சுன்னா 124. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் ஏன்னா பிளஸ் ஆப்ரேஷன் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷனா எலமெண்ட் வைஸ் இதனால நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி போட்டோம் நமக்கு கிடைச்சிரும். நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அப்ப இதெல்லாம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், நீங்க வந்து எக்ஸாம்பிள் செஞ்சு பாருங்க. இந்த ப்ராப்ளம்ல எக்ஸாம்பிள் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப ஃபைனலா வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 into 2 மேட்ரிக்ஸ் அல்லது 3 into 3 மேட்ரிக்ஸ். சரிங்களா. இப்ப இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்லுது, கன்க்ளூஷன் நம்ம என்ன அப்படின்னா 2 into 3 மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண பின்னாடி நம்ம லாம்டா ரீப்ளேஸ் ஏ. அடுத்த தேர்ட் பாயிண்ட், நம்மளுக்கு நம்ம கொடுத்துருக்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி we get 0 மேட்ரிக்ஸ் அப்படின்றது பார்க்கணும். 0 மேட்ரிக்ஸா இருந்தா சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இல்லைன்னா நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போறோம், ஏ பவர் 4 கண்டுபிடிக்க சொன்னா ஏவை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து இந்த கெய்லி ஹாமில்டன் தியரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா இதுல கீழே வந்து இந்த பாக்ஸ்ல போடுங்க நீங்க.